வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 15/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 5:54, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று மாலை 3:02 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:11 வரை, உத்திராடம் பின்பு திருவோணம், யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:11 வரை, மிருகசிரேஷம் பின்பு திருவாதிரை. மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சிந்தனைகள் கூடும். பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் அனுபவங்கள் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி மகிழ்ச்சியான நாள். பரணி சிந்தனைகள் கூடும். கிருத்திகை அனுபவங்கள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை உடல் அசதிகள் ஏற்படும். ரோஹிணி கௌரவங்கள் கூடும். மிருகசிரேஷம் போட்டி பொறாமைகள் விலகும். மிதுன ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். எதிர்பார்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி எதையும் செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது. யோசித்து செயல்படவும். அலைச்சல்களும் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். செலவுகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரேஷம் அலைச்சல்கள் கூடும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் குழப்பங்கள் நீங்கும். கடகராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நிம்மதியான நிலை ஏற்படும். நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும். பூசம் நன்மைகள் அதிகமாகும். ஆயில்யம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிம்மராசி நேயர்களே, பணியில் அனுகூலங்கள் ஏற்படும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். ஆதாயங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். ஆதாயங்களும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மகம் அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கூடும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறி சந்தோஷமும் அடைவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஆதாயங்கள் கிடைக்கும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் கிடைக்கும். சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் கௌரவங்கள் கூடும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நிம்மதியான நாள். சுவாதி கௌரவங்கள் கூடும். விசாகம் நிம்மதி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களை, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அமைதியான சூழ்நிலை உருவாகும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். பணிகள் சாதாரணமான முடிவுகள் கிடைக்கும். ஆசைகள் பூர்த்தியாகும். வேலை தொடர்பான விஷயங்களில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சாகம் தேகநலன் சீராகும். அனுஷம் நிம்மதி கிடைக்கும். கேட்டை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும்.
தனுசு ராசி நேயர்களே, பொருள் வரவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் வருமானம் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் நெருக்கடிகள் நீங்கும். பூராடம் ஆர்வம் ஏற்படும். உத்திராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் நன்மையான நிலை ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அனுசரித்து நடந்து கொள்ளவும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் மனக்கசப்புகள் நீங்கும். திருவோணம் தடைகள் விலகும். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கும்பராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் லாபமான நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். உதவிகள் செய்து மகிழ்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் ஆர்வம் உண்டாகும். சதயம் பொறுமையுடன் செயல்படவும். புரட்டாதி பிரச்சனைகள் தீரும். மீனராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆதரவுகள் அதிகமாகும். சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி சிக்கல்கள் தீரும். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரேவதி நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.